ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நேற்றைய கிளாஸில் நாம் சூப்பராக ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக ஒரு மாடல் செஞ்சு பார்த்தே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? அதே போல் இன்றைக்கி நாம் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிட் 16ல் மைக்ரோ ஆர்கானிசம் டாப்பிக்கில் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். எப்போவுமே உங்கள் அம்மா கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி தானே செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய சயின்ஸ் கிளாஸில் அதே கோதுமை மாவு வச்சு பாக்டீரியாவோட ஷேப்பு செய்ய போகிறோம். ஈஸியாக பாக்டீரியாவை கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, மிஸ் சூப்பராக கோதுமை மாவில் கேசரி பொடி போட்டு கலந்து அதை நல்லா பிசைஞ்சு சூப்பராக மாவு ரெடி பண்ணிட்டேன். நம்ம ஷேப் ஆஃப் பாக்டீரியா இதை வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா முத நம்ம பார்க்க போகிறது காக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷேப் ஆஃப் பாக்டீரியா. ஓகேங்களா? இந்த பாக்டீரியாவுடைய ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் பால்லாம் வச்சு விளையாடுவோம்ல, அந்த பால் மாதிரி இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. உருண்டையாக லட்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தமிழில் கோள வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்கு. அதை ஒன்னொன்னா இப்போ பார்த்துடலாமா? இப்போ இந்த மாதிரி 2 காக்கஸ் மிஸ் கையில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? ஒட்டிட்டு இப்படி வச்சோன்னா இது ஒரு காக்கஸ் தான். ஓகேங்களா? ஸோ காக்கஸ் 2 காக்கஸ் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னா டிப்ளோ காக்கஸ். ஓகேங்களா? டைன்னு வந்திருக்கா, டைனா 2ன்னு தானே அர்த்தம். அதனால் 2 காக்கஸ் சேர்ந்துருச்சுன்னா அதை டிப்ளோ காக்கஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய காக்கஸ், ஒரு 4-5 காக்கஸ் ட்ரெயின் மாதிரி சங்கிலி மாதிரி ஜாயின் ஆகும். எப்படி? சங்கிலி மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி சங்கிலி மாதிரி ஜாயின் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். என்னது? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஓகேங்களா? ஸோ அதே போல் இன்னும் சில காக்கஸ் கொத்து கொத்தாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாச்சும் இப்போ தென்னந்தோப்புலலாம் தென்னை மரத்தில் இளநி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கும்ல, அது மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு பேர் ஸ்டெஃபைலோகாக்கஸ். என்னது? ஸ்டெஃபைலோகாக்கஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசில்லை. பேசில்லைனா தமிழில் கோல் வடிவ பாக்டீரியா. ஸோ இந்த கோல் வடிவ பாக்டீரியா பார்க்குறதுக்கு கம்பி மாதிரியே இருக்கும், நீளமாக குச்சி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் யார் அப்படி சொல்லி பார்த்தோம்னா பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா. இது குச்சி ஷேப்பில் தான் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஆடு மாடு கோழிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நிறைய பாக்டீரியல் நோய்களை ஏற்படுத்துது. ஓகேங்களா? அவ்வளோதான். செகண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது தேர்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா பார்க்கலாமா? ஸோ மூணாவதா ஸ்பைரில்லா. இது சுருள் வடிவத்தில் இருக்கும். உங்களுடைய ஸ்பைரல் பைண்டிங் புக்கெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சுருளாக கம்பி வச்சு புக்கெல்லாம் பைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? முடிஞ்ச அளவுக்கு நீளமாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இந்த மாதிரி செஞ்சிடலாமா? ஓகேங்களா? இதுதான் ஸ்பைரில்லா. ஓகேங்களா? அப்படியே புழு மாதிரி பாம்பு மாதிரி இருக்குதா, இதுதான் ஸ்பைரில்லா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்பைரில்லா. இந்த ஸ்பைரில்லா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்றுலே இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட வயிற்றில் நமக்கு நிறைய பேர் அல்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அல்சர் நோய்க்கு காரணமான, அல்சர்னால் வயிற்றில் ஏற்படுற ஒரு புண்ணு தான். ஓகேங்களா? அந்த புண்ணுக்கு காரணமான பாக்டீரியா தான். இதுக்கு பேர் ஹெலிகோபாக்டர் பைலோரி. என்ன பேர்? ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஓகேங்களா? அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ அடுத்த பாக்டீரியா பார்க்க போயிடலாமா? ஸோ நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஷேப் ஆஃப் பாக்டீரியா விப்ரியோ. இந்த பாக்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமா ஷேப்பில் இருக்கும்.
ஸோ இந்த ஷேப் ஆஃப் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது. நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, காலரா நோயின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து முன்னாடி காலத்துலலாம் அதிகமாக இருந்துச்சு. அந்த நோயை பரப்புன பாக்டீரியா தான் விப்ரியோ காலரே. ஸோ அவ்வளோதாம்மா, நம்ம வந்து ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை ஈஸியாக சப்பாத்தி மாவு வச்சே கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டடி டைம் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்நாக்ஸ் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி மிஸ் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, லட்டும் முறுக்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே அப்படியே இந்த லட்டு ஷேப் வந்து நம்ம பாக்டீரியாவோட எந்த ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முறுக்கு ஷேப் வந்து நம்ம பாக்டீரியாவோட எந்த ஷேப் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டே படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய லாவெண்டர் டியூஷனுக்கு அடிக்கடி வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.